அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமையில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளி ஞானசேகரன் என்றும் வரும் 2ஆம் தேதி தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுவிட்டது. இந்த தீர்ப்புக்கு பிறகு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் உள்ளிட்டோர் பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அறிக்கைகளின் போக்கு மற்றும் அதன் சாராம்சம் தொடர்பாகத்தான் அண்ணா பல்கலைக்கழக வன்கொடுமை வழக்கு அரசியலாக்கப்படுகிறதா, அந்த தீர்ப்பும் அரசியலாக்கப்படுகிறதா என்ற கேள்வி இந்த அரசியல் அரங்கத்தில் விவாதிக்க இருக்கிறோம். இதில் அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன் மற்றும் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவரும் மூத்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தனியரசு நம்மோடு இணைந்திருக்கிறார். இருவரிடமும் இந்த பிரச்சனை அரசியலாக்கப்படுகிறதா, பொதுமக்கள் இந்த பிரச்சனையிலிருந்து எந்த கோணத்தில் நாம் இது போன்ற பிரச்சனைகளை அணுக வேண்டும் என்பது தொடர்பான ஒரு விடையை காண்பதற்காக இந்த விவாத அரங்கில் முயற்சிக்கலாம். முதலில் பொங்கலூர் மணிகண்டன் சார், இந்த தீர்ப்பில் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அந்த அறிக்கையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார். இவரும் அந்த தீர்ப்பை வரவேற்றுவிட்டு இந்த யார் அந்த சார் என்ற அந்த பிரச்சாரம் எடுக்கப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் பல சார்கள் இதில் மறைந்திருக்கலாம், அவர்கள் எவரும் தப்பக்கூடாது என்று கூறியிருக்கிறார்கள். இந்த விசாரணை, இந்த தீர்ப்பு, இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா சார்? இன்னும் நிச்சயமா சார். அதாவது இந்த பிரச்சனை உருவான சமயத்திலேயே முதல் நாளில் அந்த ஞானசேகரன் அழைத்து செல்லப்பட்டு மீண்டும் விடுவிக்கப்பட்டார். பிறகு அதனுடைய அழுத்தம் காரணமாகத்தான் அடுத்த நாள் கைது செய்யப்பட்டார். அதிலேயே சந்தேகம் எழுந்தது. இப்ப அதுக்கு பிறகு அவரோடு நெருக்கமாக யாரெல்லாம் இருந்தாங்களோ, நான் ஒரு கோட்டா கொடுத்தாங்க மட்டும் சொல்லல, அவர் பல திமுக மாநாடுகள் கூட்டங்கள் எல்லாவற்றிலும் உடன் இருந்தவர். இப்போ அந்த நெருக்கத்தின் கூட அந்த மாணவி சொன்ன கருத்து, அந்த சார் என்பவரை பயன்படுத்தி சொன்ன வார்த்தை, அது விசுரூபமானது. அந்த சார் யார் என்கிற விவரம் தெரியாமல் இருந்து விட வேண்டும் என்பதற்காகவே இந்த வழக்கு 5 மாதத்தில் அவசரமாக முடிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த முறை ஆட்சி மாறிவிட்டால் தமக்கு மிகப்பெரிய ஆபத்தை இந்த வழக்கின் மூலமாக உருவாக்கி விடுவாங்க பயத்தில் ஸ்டாலினுடைய அரசு இதை கையெழுத்திருக்கிறது. இப்ப நீங்க இவ்வளவு வேகம் காட்டுகிறதை வரவேற்கிறோம், தீர்ப்பு வரவேற்கிறோம். ஆனால் அந்த யார் இந்த சார் என்பதை ஏன் மறைக்கிறாங்கன்னு சொன்னா, இப்போ அவர் வெளிநாட்டுக்கு ஒரு தப்பி சென்றதாக சொல்லப்படுகிறது அந்த வழக்கிலுமே. இப்ப மாண்புமிகு அமைச்சர் ஒருவரோடு மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார். ஆனால் இவர் குறித்து இவர் திமுகவை சேர்ந்தவர் அல்ல என்று சொன்னாங்க. ஆனால் அரசியல புதிய வார்த்தையா அனுதாபின்னு சொன்னாங்க. இவர் அனுதாபியா இருப்பவர் அதிமுக உறுப்பினர் இருப்பாரா? இப்ப நானே அதிமுக ஆதரவாளா தொலைக்காட்சி பேசிட்டு வர்றேன். ஆனா அதிமுக உறுப்பினர் ஆயிட்டு நான் எல்லா கூடத்தும் நானும் போறேன். அப்போ நீங்க அனுதாபியா மட்டும் இருந்தான்னு சொல்லி எப்படி தப்பிக்க முயற்சி பண்றீங்க? இது முழுக்க திமுக அரசுக்கு கெட்ட வேலை உருவாக்கி வரும் என்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டுமென்றே மறைக்கப்பட்ட உண்மை ஒன்று இருக்கிறது. அவை நிச்சயமாக வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சியான அதிமுக மிக கடுமையாக போராடி தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய எழுச்சியால் யார் அந்த சாக கேள்வி எழுந்த பிறகுதான் திமுக அரசு அச்சப்பட்டு வழக்கை திரு ஞானசேகரன் மீது பதிந்து வேகமாக செயல்பட முனைந்தது. குறிப்பாக சபாநாயகர் அப்பா கூட அப்போ நீங்க சொல்லுது அந்த யார் அந்த சார், அதன் பின்னணியில் உள்ளவர்களும் இந்த பிரச்சனையில் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வழக்கில் பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்ட பிறகு உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை தாமாகவே விசாரணைக்கு எடுத்து 3 IAS அதிகாரிகளை கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்துதான் இந்த வழக்கு விசாரணை முடிந்திருக்கிறது. உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பின் கீழ் அவர்களது அறிவிப்பின்படிதான் அந்த சிறப்பு புலனாய்வு குழு நடைபெற்று விசாரணை ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு 5 மாதங்களில் இந்த விசாரணை முடிந்திருக்கிறது. இதில் இந்த ஆட்சி முடிவதற்குள் இந்த வழக்கை விரைவாக முடிக்க வேண்டும் என்பதற்காக உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் அது மீண்டும் இது போன்ற ஒரு தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நான் அதற்கு முன்பு நீங்கள் கூறியதை நான் மறுக்கவில்லை. ஆனால் தாமாகவே உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து 3 பெண் IPS அதிகாரிகளை விசாரணைக்கு அமைத்து அவர்கள் அந்த விசாரணையை நடத்தி முடித்து அதன் பின்னர் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற கண்காணிப்புக்கு பிறகு தவறு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு வழக்கு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் எண்ணற்ற பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து கொண்டே வருகிறது. இறுதியா அரக்கோணம் தெய்வ செயல் வரை அவர் கூட பிணையில விடுவிக்கப்பட்டிருக்கார். அந்த அளவுக்கு வழக்கு போட்டிருக்காங்க, கைதே பண்ணல அவர். அப்ப இந்த லட்சணத்தை திமுக அரசு செயல்படுகிறது.
இப்ப நீங்க இந்த யார் அந்த சார் இந்த விவகாரத்தில் யார் இந்த தம்பிங்கிற அடுத்த விவகாரம் எழுந்திருக்கிறது. எனவே தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் மிகப்பெரிய விஸ்வரம் எடுக்குங்கிற அச்சத்துல திமுக அரசு நீங்க சொன்னீங்க 3 அதிகாரியும் பண்றாங்க. ஒண்ணும் இல்ல சார், துணிச்சல் இருந்தா பொள்ளாச்சி விவகாரம் மாதிரி சிபிஐ விசாரணை தொட்டுக்கலாமே. மாநில அரசு சார்ந்த அதிகாரிகள் யாருமே செய்ய வேண்டாம், நாங்க சிபிஐ விசாரணை உத்தரவு விடுகிறோம் என்று சொல்லி மாநில அரசு துணிச்சலை ஏன் பண்ணல? ஏற்கனவே அந்த அண்ணாநகர் சிறுமி வழக்குல அதாவது நீங்க சிபிஐ வழக்குக்காக இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்ட பிறகு கூட தமிழ்நாடு அரசு மறுத்ததுங்க. அப்போ எனவே இந்த பாலியல் பிரச்சனையில் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு எதையோ யார் யாரையோ மூடி மறைக்கிறது, யார் யாரையோ பாதுகாக்குது. ஆனால் கடந்த காலங்களில் பொள்ளாச்சி வழக்கை பொய்யாக ஜோடித்து மிகப்பெரிய சொன்னவர்கள் இன்றைக்கு இவர்கள் ஆட்சியில் மிக படு மோசமாக இந்த பாலியல் வன்கொடுமைகள் தொடர்கின்ற நேரத்திலும் கூட ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் மறைத்துக் கொண்டே வருகின்றார்கள். நிச்சயமாக 2026 முடிவெட்டப்படுங்க. ஓகே.